Development indicators. What are development indicators? HDI, PQLI, இதெல்லாம் தான் என்னது development indicators. First, Human Development Index. What is Human Development Index? Human Development Report annually published by the United Nations Development Program since 1990. The Human Development Index helped the government to the real uplifting of standard of living of people. The Human Development Index கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்னா பீப்புளோட ரியல் லிவிங் ஸ்டாண்டர்ட் வாழ்க்கை தரம் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹெச்டிஐ ஹெல்ப் பண்ணுது. இது பார்த்தோன்னா ஃபெடரல் அந்த சென்ட்ரல் ஸ்டேட் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் மஹபூப் உல் ஹக் and also Indian economist Amartya Kumar Sen. He won the Nobel Prize for Economics in 1990. 1990ல ரெண்டு பேருமே இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்ற கான்செப்டை டெவலப் பண்ணுது. And it was published by United Nations Development Program. And it is constructed based on life expectancy index, educational index, GDP per capita index. இந்த மூணை பேஸ் பண்ணி தான் அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதம் மேம்பாடு டெவலப்மெண்ட் ஆகிருக்கானா இல்லையா, அவனோட லைஃப் வாழ்நாள் இயர் இருக்கு இல்லையா 65 இயர்ஸ் 75 இயர்ஸ் வாழ்கிறது, அதே மாதிரி எஜுகேட்டட் வெதர் ஹி எஜுகேட்டட் ஆர் நாட், அப்புறம் இன்கம் இதெல்லாம் எப்படி இருக்குன்ற பொறுத்து தான் அவன் டெவலப்மெண்ட்டாக இல்லையா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் 3 indicators. அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொன்னாலும் அதுதான். லாங்கவிட்டி இஸ் மெஷர்ட் பை லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து எத்தனை வருஷம் வரை உயிரோட வாழ்கிற ஆவரேஜ் அப்படின்றது லாங்கவிட்டின்றது. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட், வெதர் ஹி வாஸ் எஜுகேட்டட் ஆர் நாட் அட் வாட் லெவல் ஹி லேர்ன்ட் அப்படின்றது. தென் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் பை இட் வாஸ் மெஷர்ட் பை ஜிடிபி பெர் கேபிட்டா. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பை யூஎஸ் டாலரில் மெஷர் பண்ணுவாங்க. Before calculating Human Development Index, the fixed minimum and maximum value of each indicator are chosen. The performance of each indicator, each dimension is expressed as value between 0 and 1 by applying the following formula. Dimension index, actual value minus minimum value, அதை எதில் டிவைட் பண்ணணும்னா மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூவில் டிவைட் பண்ணால் நமக்கு டைமென்ஷன் இண்டெக்ஸ் கிடைக்கும். இந்த 0 and 1ன்ற என்னென்னா இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கு இல்லையா வாழ்நாள், அது சீக்கிரமே இறந்துடுறாங்களா இல்லை அந்த 65 75 இயர்ஸ் வரை இருக்காங்களா அப்படின்றதுக்கு வேல்யூ கொடுப்பாங்க 0 இல்லை 1. அதே மாதிரி எஜுகேட்டட் 0 1, பெர் கேபிட்டா ரியல் பெர் கேபிட்டா 0 1 இந்த மாதிரி கொடுத்துட்டு வருவாங்க. அதை வச்சு கால்குலேட் பண்ணுறது. According to Planning Commission's the National Human Development Report 2011 படி என்னென்னு சொல்கிறாங்கன்னா the Human Development Index has improved significantly between 80 to 2011. இந்த இயரில் பார்த்தோன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பிளானிங் கமிஷன் ரிப்போர்ட் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2011 சொல்லியிருக்கு. அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வெண்ட் அப் எதுலேருந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 81ல் 0.302 இருந்தது, 2011ல் 0.472 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஸ் பர் லேட்டஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2016 படி பார்த்தோன்னா இந்த யூஎன்டிபி பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்டில் இந்தியா ஹேஸ் பின் ரேங்க்டு 131st அவுட் ஆஃப் 188 கண்ட்ரீஸில். இந்தியாவோட பிளேஸ் எவ்வளோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 131 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 188 கண்ட்ரீஸில் மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ராக்கெட்டில் இந்தியா இருக்குது. வேறு எந்த கண்ட்ரீஸெல்லாம் இந்த மீடியம் டெவலப்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ், பூட்டான், பாகிஸ்தான், கென்யா, மியான்மர், நேபாள், they also medium human development. The Human Development Report 2016, what it said that
The regional disparities in education, health, and living standard within India has caused India's downfall to 27% on Human Development Index score. ஏன் இந்த ரேஞ்சில் இருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் படிச்சிருக்காங்க, ஒரு ஏரியாவில் படிக்கலை. அதே மாதிரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது, வில்லேஜஸ் எல்லாம் இல்லாமல் இருக்குது. லிவிங் ஸ்டாண்டர்டும் அதே மாதிரி டிஸ்பாரிட்டிஸ் வேறுபாடு இருக்கிறதுனால தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஸ்கோரில் வந்து நம்ம டவுன்ஃபால் ஆகிருக்கிறோம், குறைஞ்சிருக்கோம். இந்தியாஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேங்க் வேல்யூ இன் 2015 பார்த்தீங்கன்னா 0.624. பட் 2010 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.580 தான் இருந்திருக்கு. ஏன்னா கன்சிடரபிளி விச் வாஸ் இன்க்ரீஸ். 2014 131th ரேங்க்கில் இந்தியா இருந்திருக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டில். டாப்பில் யார் இருக்காங்க? நார்வே 0.949%, ஆஸ்திரேலியா 0.939, சுவிட்சர்லாந்து 0.939. இவங்களே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் டாப்பில் இருக்கிற கண்ட்ரிஸ். எதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எத்தனை நாள் வாழ்கிறாங்க, எஜுகேஷன் இப்போ எல்லாம் படிச்சிருக்காங்களா, அண்ட் லிவிங்ஸ் அண்ட் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அதை வச்சு தான் இது கால்குலேட் பண்ணுறது. பிஸ்வஜித் குஹா ஹேஸ் ஸ்டேட்டட் தட் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்களே அதில் வந்து தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி he neglected many important aspects of human development report. இவர் என்னெல்லாம் கிரியேட் பண்ணுறாருன்னா 4 indices ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மெத்தடாலஜி as given in human development report he has enlarged. அது HDA வந்து அந்த UNDP கொடுத்துட்டாங்க. what he was enlarged பார்த்தீங்கன்னா the HDA human development by adding 3 more dimensions such as quality of life, poverty eradication, urbanization. இதை ஆட் பண்ணிக்கிறது தான் 1, 2, 3, 4ன்னு சொல்லி கொடுத்துருந்தது. and various countries including India are continuously making effort to improve and enlarge the scope of available statistical informations. இன்னும் நாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறக்க இந்த HDAயில் டெவலப் ஆகிறதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து என்லார்ஜ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அண்ட் மேக்கிங் எஃபர்ட் டு இம்ப்ரூவ் சச் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, டைமென்ஷன், இண்டிகேட்டர், டைமென்ஷன் இண்டெக்ஸ். டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப், நாலேஜ், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இண்டிகேட்டர்ஸில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அடல்ட்ஸ் லிட்ரஸி ரேட், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஜிடிபி பெர் கேபிட்டா, தட் இஸ் US டாலர் பர்ச்சேசிங் பவர் parity. டைமென்ஷன் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ், எஜுகேஷன் இண்டெக்ஸ், ஜிடிபி இண்டெக்ஸ். இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், டெவலப்டு பை மெஹபூப் உல் ஹக் அண்ட் அமர்த்தியா குமார் சென். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் PQLI, which was developed by Maurice D. Morris. The physical quality of life index is a measure to calculate quality of life. அந்த HDAக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் சொல்லியிருந்தோம் இல்லையா, இவர் இந்த பிஸ்வஜித் குஹா வந்து 3 டைமென்ஷன் ஆட் பண்ணியிருந்தாலே அதில் ஒன்று குவாலிட்டி ஆஃப் லைஃப். அதை டெவலப் பண்ணுற யாருன்னா மோரிஸ் டி மோரிஸ் தான். ஃபார் திஸ் ஹி இன்க்ளூடட் 3 indicators. இந்த இவருமே என்ன செய்ய 3 இண்டிகேட்டர்ஸ் எடுத்துக்க. அது என்னென்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, infant mortality rate and literacy rate. A scale of each indicator ranges from the number 1 to 100. அதில் ஜென்ரலாக என்ன பார்த்துருந்தோம் 0 to 1ன்னு சொல்லி வேல்யூ கொடுத்துருந்தோம் அந்த டைமென்ஷன் இண்டெக்ஸ்க்கு. இதில் PQLIக்கு பார்த்தீங்கன்னா 1 to 100. இந்த 1ன்றதை என்ன மெஷர் பண்ணணும்னா worst performance by any country. 100 is the best performance in any country. அப்போ இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் அப்பர் லிமிட் வந்து 100. இது பார்த்தோன்னா 77 இயர் கால்குலேஷன் வச்சு அச்சீவ் பண்ணுவாங்க. ஸ்வீடன் வந்து 1973 இதை அச்சீவ் பண்ணிருச்சு.
அப்பர் லிமிட் 100 வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. லோயர் லிமிட் 1 இருக்கு இல்லையா, அது வந்து 28 இயர்ஸ்க்கு வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. கொய்னா பிசாவு அப்படின்ற கண்ட்ரி 1960 வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ என்ன டூ இந்த ஹச்டிஏ அண்ட் பிக்யூஎல்ஏ இருக்கு இல்லையா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹச்டிஏல இன்கம் இன்க்ளூட் ஆகும், பிக்யூஎல்ஏல இன்கம் இன்க்ளூட் ஆகாது. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் பிக்யூஎல்ஏ கால்குலேஷன், இன்க்ளூஷன் ஆஃப் இன்கம் பை ஹச்டிஏ கால்குலேஷன். அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, ஃபார் போத் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்சியல் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். பட் பிக்யூஎல்ஐ எதை மட்டும் எடுத்துக்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஒன்லி டேக்கன். திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிக்யூஎல்ஐ அண்ட் ஹச்டிஏ. கன்க்ளூட் பண்ணிடலாம் லெசனை. பிரிட்டிஷ் வந்து மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் த மணி ஃப்ரம் இண்டியன்ஸ் தென் குட் கவர்னன்ஸ். ஒரு நல்ல அரசாங்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் பணத்தை சுரண்டி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாங்க. இருந்தாலும் சம் பாசிட்டிவ் திங்ஸ் ஹேப்பன். வாட் ஆர் சச் பாசிட்டிவ் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எராடிகேட்டட் சிஸ்டம்ஸ் லைக் சத்தி, ஹஸ்பண்ட் இருந்தாலும் மனைவி சேர்த்து தீக்குளிக்க வைப்பாங்களே, அந்த இதெல்லாம் இப்போ எராடிகேட் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இன்ட்ரடியூஸ் ரயில்வே சர்வீஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் எஜுகேஷன் வந்து சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க. நிறைய இடத்துல பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி இதெல்லாம் கொண்டு வந்தது பிரிட்டிஷோட கவர்மெண்ட். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா formulated many policies with the help of 5-year plan borrowed from Russia, we know that, to achieve the growth target in various sectors. Agriculture, industry, defense எல்லாத்துலேயும் அச்சீவ் பண்ணும். Among the other things, the major challenges that still continue are poor health standard, female foeticide, declining child sex ratio, open defecation, social and economic inequalities, increasing slumming, urban congestion, and declining qualities of basic environmental resource, namely air, land and water. இது எல்லாமே இன்னும் என்னவாயிட்டிருக்கு, பூவராக தான் இருந்துகிட்ருக்குது. இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து பெரிய ப்ராப்ளம். இதுக்கு செலவு செய்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன செய்ய வேண்டியிருக்கு, மோர் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ the people also should cooperate with governments.